அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்பா கோதுமையில் நோம்பு கஞ்சி செய்யலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு சம்பா கோதுமை குருணை 1 கப்பு, 1/4 கப்பு பச்சை பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். 1 கப்பு சம்பா கோதுமைக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழைவாக வரும். சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. ஸ்டவ்வில் குக்கரை வைங்க. இது தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். 8 பல் பூண்டு, 3/4 கப்பு பொடியாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப்பு முட்டைக்கோசு பொடியாக. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுங்க. நல்லா குழவா வந்திருக்கும். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மசாலா லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். குக்கரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் சின்ன பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. பொரிய விடுங்க. சாம்பார் வெங்காயம் 8 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் பச்சை வாசம் போகிறதுக்கு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 1 கத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி தக்காளி சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்குனது. அது 1 தக்காளி சின்னது. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு கஞ்சியில் தாளிப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வைங்க. அரை மூடி தேங்காயில் நான் திக்கான பால் எடுத்துருக்கேன், 3/4 கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சம்பா கோதுமை இருவல் கொடுக்காது, லூஸ் கொடுக்கும். அதனால் திக்கு பால் முதல்ல ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. திக்காக இருந்துச்சுன்னா 2வது பால் எடுத்து 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 கைப்பிடி பொடியாக கட் பண்ண மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. சுவையான டேஸ்டான சம்பா கோதுமை நோம்பு கஞ்சி ரெடி. இந்த நோம்புனால டெய்லி கஞ்சி கொடுக்கறனால ஹெல்த்தியான கஞ்சியாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.